அகிலம் அறிய உணர்த்திய ஐயா கலைமாமணி திரு மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். என்ன பண்ணுறேன் வீடியோ ஹோஸ் இப்படி காமிக்கலாம். இப்படி காமிக்கலாம். ஏன்டா காமிக்காம அங்கே காமி யூஸாடா கிட்ட போய் இப்பள்ளியை ஆற்றலோடு விளக்கி இப்பள்ளிக்கு சிறப்புகளை சேர்க்கிறது தலைமை ஆசிரியர் இவ்விடத்திலே அறிவுடைய அடையாளங்களாக உள்ளது. ஆசிரியர் திருவங்கள் இப்பள்ளியுடைய உண்மை நிலவரத்திலே புவனேஷ் எதிடு அருகை ஸ்பீச் அப்படி எடுனா இப்போ உங்களுக்கெல்லாம் அல்லது இடத்த மகிழ்ச்சியை அன்பை பாராட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் முன்னால் அமர்ந்திருக்கிறவர்களெல்லாம் பார்க்கிற போது ஔவையார் எழுதிய ஆசிரியர்களுடைய எழுத்துக்களெல்லாம் இடம்பெற்றிருக்கிற 1330 குறைப்பாக்களை குறைப்பார் நூலிலே இருந்து வெளியே வந்து சின்மயானந்த வளாகத்தில் மாணவர்களாக அமர்ந்திருப்பதாக நான் தெரிவிக்கிறேன். அழகான பள்ளி, ஆற்றல் மிகுந்த நிர்வாகம், கூடிய ஆசிரியர் பெருமக்கள் புகழை அள்ளி எழுதி இந்த பள்ளிக்கு வழங்கப் போகிற இளைய மாணவர் பட்டாளர் அவரை பார்க்கிற நான் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு, அது ஏன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லலாம், கோவை அழைத்துள்ள பெரிய நாயக்கன் பாளையத்தில் கிராம வித்யா வித்யாலயாவில் நடைபெற்ற ஒரு பேச்சு போட்டிக்கு சென்றிருந்தது. சபஞானந்தா அவர்கள் தலைவராக இருந்தார். ராமகிருஷ்ண மடத்தில் அந்த பேச்சு போட்டியில் பரிசு பெற்ற நாளை நான் இப்போது நினைக்கிறேன். இந்த வளாகத்தில் நான் இருக்கிறோம். ஏனென்றால் சின்மயானந்தாருடைய கனவுகள் நீங்கின்றன. சின்மயானந்தாருடைய சிந்தனைகளுடைய வடிவங்களாக இருக்கக்கூடியது. சின்மயானந்தாவை நினைக்கிற போது கூட அவருக்கு வழிகாட்டிய சிவானந்த சரஸ்வதி அடிகளாக நான் உங்களை போல உயர்நிலை பள்ளியில் இருக்கிற போது சிவானந்த சரஸ்வதியுடைய கவிதைகளை நான் படித்திருக்கிறேன். அண்ணன் சிவானந்த சரஸ்வதி அவர்கள் நடத்திய டிவைன் லைஃப் என்ற பத்திரிகையை அவரை பற்றி 2 நூல்களை அந்த காலத்தில் நான் படித்திருக்கிறேன். சேஜ பலத்தை சிவானந்த சரஸ்வதியே ஒரு கவிதை, அவரே ஒரு கவிதை. அவர் ஒரு கவிதையை எழுதுவார். To have a comfortable feeling is not freedom. To know the self is freedom. To conquer the nation is not freedom. To conquer the self is freedom. As the prover is he God in us. Serve the country, serve the society. This is the real religion. அவருடைய அறிவை மாணாக்கர் அப்படியெல்லாம் ஒரு ஞான துறைகளை காண்பது அறிவு. வேண்டுமானால் போலீஸ் துறையை
அவரது வாழ்ந்த ரிஷிகேஷ் என்ற இடத்திற்கு நல்ல இருக்கிறார். சுவாமி சிவானந்தார் அப்பைய தீட்சிதர் வழியில் வந்தவர். ரங்கூரிலே போர்க்காலத்தில் மருத்துவராக இருந்தவர். அதற்கு பிறகு மருத்துவத்தை விட்டு இமயச்சாரலுக்கு சென்றார். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் மிக சிறந்த மனத்தோடும் கருத்தோடும் நடத்துவதை நான் பார்த்து மகிழ்ச்சியடைகிறேன். என் மனத்தில் ஒரே ஒரு கேட்கிறார்கள், இது உட்கார்ந்திருக்கிற குழந்தையும் ஒரு குழந்தையாக உட்கார்ந்து நான் அதை பார்க்க முடியவில்லையே என்றார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் வருகிறப்ப கூட ஒரு பெண் குறி சொன்னார். சாமியோ கூப்பிட்டு குறி சொல்லுகிற போது உங்களுக்கு நல்ல மேலான எதிர்காலம் இருக்கிறது. மேலான எதிர்காலம் என்றால் வளர்ந்தால் போயிட்டு, ஆனாலும் எனக்கு நல்ல குறி சொல்ல வேண்டும் நினைத்ததை விரும்பியதை நான் பார்த்தேன். மிக தகுதிவான தமிழாசிரியர்கள் 9 பேர் இந்த பள்ளியுடைய நகரத்தினங்களாக வழங்குகிறார்கள். அவருடைய வழிகாட்டுதலிலும் மற்ற ஆசிரியர் துறையுடன் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. என்றால் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று தெரிந்து கொள்வதை ஆசிரியர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆசிரியர்கள் வெறும் கல்வியை மட்டும் கற்பிப்பவர்கள் அல்ல, வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுக்கொள்ளும். வாழ்க்கையுடைய உன்னதங்களை நீங்கள் காணப்படுகிறால் ஆசிரியர் வாழ்க்கையை கவனித்து அவர்களோடு வந்து வாழ வேண்டும். நான் அப்படி ஒரு ஆசிரியராக இருந்தவர் தான். புதுக்கல்லூரியில் நான் தமிழ் பேராசிரியராக இருந்தபோது ஒரு முதுநிலை வகுப்பில் ஒரு மாணவன் படித்தார். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், மிக ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். கல்லூரி கட்டணம் செலுத்தவோ உணவுக்கு செலவு செய்யவோ அவனுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மாதந்தோறும் அவனுக்கு அந்த காலத்தில் எழுந்து பாருங்கள், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக 100 ரூபாய் அவனுக்கு தருகிறது மாதந்தோறும். அது மற்றவர்களுக்கு தெரியாதபடி கொடுப்பேன். என்றால் நான் உதவி செய்வதன் மூலம் அவனுக்கு உதவி தேவைப்படுகிற நிலையில் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடாது என்பதனால் அந்த மாணவன் இப்போது பள்ளியில் தலைமையாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டார். அந்த மாணவனுடைய பையனுக்கு பெயர் தமிழன். ஆசிரியர்கள் மாணவர் பெஞ்சிலே இப்படி இடம்பெறலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான். அப்படி தகுதி வாய்ந்த மாணவர்கள் இந்த பள்ளியில் இருக்கிறார்கள். ஒரு ஊரையே இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஊரையே இந்த பள்ளி வளாகத்திற்குள் நிர்மாணித்திருக்கிறார்கள். ஊரை மட்டுமில்லை, தொன்மையான தமிழ் நாகரிகத்தை, பண்பாட்டை, வாழ்க்கை நடைமுறை தொகுப்புகளை எல்லாம் காட்சிப்படுத்தி இருப்பதனாலே இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக நான் காண்கிறேன். வரலாற்று தொடர்ச்சி தமிழர்கள் என்ன உணர்வுகிறார்கள், எத்தனை வகையான அரிசியை பயன்படுத்தியிருக்கிறார்கள், எத்தனை வகையான கிழங்குகளை கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த வளாகம் பாடத்திட்டத்தில் இல்லாத ஒரு பாடமாக கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் உங்களோடு கலந்து கொண்டு நான் கல்யாண மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கெல்லாம் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு கல்வி உங்களுக்கு நான் சொல்லி கட்டாங்களா, என்னுடைய பாடல்களை மிக அருமையாக மிக அருமையாக பாடினார்கள். அவர்கள் புத்தகங்களை நான் புத்தகத்தை கொடுக்கிறேன், வைத்து கொடுத்தேன். புத்தகம் என்பது புத்தகமாக என்ன
ஒரு என்னுடைய கவிதையை உங்களுக்கு வாழ்க்கையை இந்த கவிதை நான் எழுதுவதற்கான உறுதிப்படுத்தியாக அவர் இடத்தில் எழுதுவார், ஐ செலிபிரேட் myself. I think of myself. நான் என்னை பாடுகிறேன், என்னை கொண்டாடி கொள்கிறேன், என்ன தன்னம்பிக்கை, என்ன வாழ்க்கையை நான் பற்றி ஐ செலிபிரேட் myself. யாரும் கொண்டாட வந்தாங்க, நானே என்னை கொண்டாடுகிறேன், நானே என்னை பாடிக்கொள்கிறேன். வாழ்க்கையை நீங்கள் இந்த நொடியிலே இருந்து சிறப்பாக அனுபவித்து கற்று மேம்பட்டு வளர்ந்தது. வாழ்க்கையை கொண்டாடுவோம் என்று மனிதனாக இருப்பதால் நான் மனத்தில் வெளிச்சங்களை அழைத்து விடாமல் மனத்திலே மனிதனாக இருப்பதனால் நான் மனத்தில் வெளிச்சங்களை அழைத்து விழா நடத்துகிறேன். தோற்றும் துவண்டும் ஒளிந்து கொண்ட இடங்களில் நான் துணைகளை திறக்கிறேன். தோற்று போய் துவண்டு போய் துணைகளை போய் நான் திறப்பது கிடையாது. புன்னகை மனங்களை கேட்டு எந்த ஒப்பனை கூடத்தின் சாதியேனும் கிடைக்காதா என்று நான் சாதி எடுத்தா போய் ஒப்பனை பண்ணுகிறேன். புன்னகை மனங்களை கேட்டு எந்த ஒப்பனை கூடத்தின் சாதியேனும் கிடைக்காதா என்று நான் ஏற்றுகிறேன். மகிழ்ச்சி எந்த குழந்தை கண்களிலிருந்தும் இலவசமாக கிடைக்கிறது. மகிழ்ச்சி எங்க கிடைக்கிறது? எந்த குழந்தையினுடைய கண்களிலிருந்து இலவசமாக கிடைக்கிறது. 3